வணக்கம். நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு பில்டிங் கட்டுறாரு ஒரு பில்டரு. பட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுன்ட்டாரு. பட் ஆனால் ரெரா அப்ரூவ்டு இல்லை. இந்த இடத்த நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். கட்டாயம் என்னென்ன ஃபேக்டில் வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த சேனலை அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளாக பார்க்கக்கூடிய, அதுவும் மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட்டில் எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தினசரி இன்வெஸ்ட்மெண்ட்டோட எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அறிவை வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஸோ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பில்டிங் கட்டுற எல்லா இடத்துக்குமே ரெரா கட்டாயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, ஏன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஎம்டிஏவோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சிஎம்டிஏவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, சிஎம்டிஏல நம்ம வந்து நிலம் மற்றும் கட்டிட அமைப்புக்கு நமக்கு திட்டமிடலுக்கு இருக்கக்கூடிய பிளானிங் அனுமதி வந்து வழங்கப்படுறது சிஎம்டிஏல. ஸோ அதாவது ஒரு லே அவுட்டோ இல்லை பில்டிங் பிளானோ அங்கீகரிக்கப்படுறது சிஎம்டிஏனால். என்னென்னலாம் இது பண்ணுறாங்க, அதாவது ரோடு ஃபெசிலிட்டி என்ன இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸ் என்னென்ன இருக்குது, செட்பேக் விடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்ரூவல் நம்ம கொடுக்கக்கூடிய இடம் சிஎம்டிஏ தான். சரி, அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும், சிஎம்டிஏ மட்டும் இருந்தால் போதுமா? சரி, அப்போ ரெரா தேவையில்லையா அப்படின்னா, ரெரானா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்காக அது ஒரு ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரெரா ஒரு தனி யூனிட்டாக வந்து செயல்பட்டு இருக்குது. இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வாங்குறவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ரெராங்கிற சட்டம். ரெராவை பொறுத்தவரும் ஒரு பில்டர் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெரா ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ அது போக கம்ப்ளீஷன் டேட்டையும் ரெரா கண்டிப்பாக வந்து ரெராவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒரு ஃப்ளாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீஷன் டேட் எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிறது ரெரா ரெஜிஸ்டர்ட். அதனால தான் நிறைய விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து டிடிசிபியோட நேம் இதுவும் ரெராவோட நம்பரும் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணால் தான் ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற விதிகளே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஒருவேளை நான் ஃப்ளாட்டெல்லாம் ஒரு 10 ஃப்ளாட் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கிட்டு ஃபினிஷிங் டேட்டுக்கு முன்னாடி லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஃபினிஷிங் டேட் தராமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்கன்னா, நீங்கள் ரெரா மூலியமாக சட்ட நடவடிக்கை அந்த பில்டர் மேலே எடுக்க முடியும். சரி, அப்படின்னா ரெரா கட்டாயமா? அவர் கேட்ட கேள்விக்கு ரெரா கட்டாயமானா கண்டிப்பாக கட்டாயம். எதற்கு கட்டாயம் அப்படின்னா, ஒரு 8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக பண்ணுறவங்களுக்கு ரெரா கட்டாயம். இல்லை இதே ஒரு 4 அப்பார்ட்மெண்ட்டு தான் பண்ணுறேன், இல்லை வந்து நான் ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெரா கட்டாயமான்னு கேட்டால் அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே கட்டுறவங்களுக்கு ரெரா கட்டாயம் அப்படிங்கிற விதி இருக்குது. சரி, அது இல்லாமல் அந்த 8 அப்பார்ட்மெண்ட் என்னது அப்படின்னா 500 அடிக்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ரெரா கட்டாயம். இல்லை நான் கட்டுற 8 இது வந்து வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறேன் அப்படின்னா ரெரா கட்டாயமானா இல்லை. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ரெரா வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே வந்து வீடு கட்டுறது இங்கே யாருமே இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா இது மும்பையிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் 350 ஸ்கொயர் ஃபீட்லாம் வீடு கட்டியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஃப்ளாட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஃப்ளாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூடவே அது மினிமம் 600 550 தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக ரெரா எல்லா இடத்துலையுமே கட்டாயமாக இருக்கும். சரி, அப்படின்னா சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்குது ஆனால் ரெரா இல்லை அப்படின்னா இது சட்டவிரோதமானா அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ரெரா ரெஜிஸ்டர்டாக தேவை இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, பதிவு செய்யப்பட்ட ப்ராஜெக்டாக இருந்தும் அந்த இடத்துல ரெரா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம மறுபடியும் மறு ஆய்வு செஞ்சு பார்க்கணும். சரி, ரெரா வந்து பல வகையான ரெராலிருந்து விலக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இருக்காது. ஸோ எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குதுன்னு செக் பண்ணணும். அதில் சிஎம்டிஏவோட அப்ரூவல் ஆர்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ரூவ்டு பில்டிங் பிளான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். பேரண்ட் டாக்குமெண்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். பட்டா கண்டிப்பாக செக் பண்ணணும். ஈசி கண்டிப்பாக செக் பண்ணணும். இன்கம் பேரண்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறத கட்டாயம் நம்ம செக் பண்ணணும்.
பில்டரோட முந்தைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரா, எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு கரெக்டாக இருக்குதா, ஸோ அது போக அவர் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குதா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம செக் பண்ணணும். கம்ப்ளீஷன் டைம்லைன், இந்த டைம்லைன்லாம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக கொடுத்து பண்ணி ஃபினிஷ் பண்ணி அந்த ரெசிடென்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கட்டாயம் நம்ம செக் பண்ணணும். ஸோ கன்க்ளூசிவாக சொல்லணும் அப்படின்னா சிஎம்டிஏ இருக்கிறது அப்படிங்கிறது 100% கேரண்டி. ரெரா இருக்கிறது கண்டிப்பாக தேவையா அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கட்டாயம் தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குமா ரெரா இருந்தால் அப்படின்னா 100% சட்ட பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ரெரா இல்லை அப்படின்னு நீங்கள் கண்மூடித்தனமாக அந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சிஎம்டிஏ இருக்குது பரவாயில்ல, இதை நாங்கள் சிஎம்டிஏ அப்ரூவல் இருந்தாலே போதும் அப்படின்னு கண்மூடித்தனமாக வாங்கிடவும் கூடாது. இந்த இடத்துல நீங்கள் அதோட இதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்குதா, இல்லை 500 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருக்குதா, ஸோ எந்த ஃபேக்டில் இவங்க ரெரா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸோ அப்படிங்கிறத எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல வாங்கலாம். அது போக லீகல் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ லீகல் தான் நமக்கு ஃபைனலாக எல்லா சொல்யூஷன்ஸையும் கொடுக்கக்கூடியது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்த 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருப்போம். ஆனால் லீகல் மட்டும் வெரிஃபையே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தான் இருக்கே, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் சொல்கிறதையோ கேட்டு நம்ம வாங்கி நம்ம நஷ்டப்படுறது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஒரு சொத்து பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே தீர்ந்துருமான்னா கண்டிப்பாக 10 வருஷம் 20 வருஷம் இழுத்து அந்த நம்ம வாங்கினதை நிம்மதியாக அனுபவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சில இடங்களில் அவங்க இறந்து அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு போராடி முடியாமல் போயோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனில் வாங்கியோ அந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும். ஸோ அதனால் தாராளமாக ஒரு 10,000 ரூபா லீகலுக்காக செலவு பண்ணுங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஒரு லீகலர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்கேஸ் எதாவது தவறாக இருந்ததுன்னா லீகலர் ஷுட் பே ஆல் தி ஃபீ அப்படிங்கிறது தான் இதான விஷயம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. இல்லை எந்த இடத்துல இடம் வாங்கினால் அப்ரிஷியேஷன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னாலும் தாராளமாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் நிறைய இடங்களில் பதிவு செய்கிறது தான். ஸோ நீங்கள் நிலமோ இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா அதற்கேற்ற பணம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதற்கேற்ற அறிவும் தேவை. அந்த அறிவை தான் லேண்ட் ஹில்ஸ் சேனலில் நாங்கள் கொட்டி கொடுத்துருக்குறோம். தாராளமாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.